இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வணக்கம் வணக்கம் பக்தனே சுவாமி, உங்களை தேடி உங்க பையன் வந்திருக்கிறாப்ல. எனது மகனா? ஆமாங்க. யார், விநாயகனா? இல்ல இல்ல. அல்லது வேளவனா? இல்ல இல்ல. அல்லது மணிகண்டனா? இல்ல இல்ல. இல்லை அயனாரப்பனா? இல்ல இல்லைங்க. இல்லை ஒண்டி வீரனா? இல்லையா. யாரப்பா வந்திருப்பது? உன் மகன் வந்திருக்கிறான். எனது மகன் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். உன் மகன் தான் சொன்னாரு வந்திருக்கிறாரு உன்னை பார்க்க. அப்படியா? ஆமா. அது சீக்கிரமாக வர சொல். வந்து என்னுடைய பாதத்தை பணிய சொல். ஏங்க போய் சொன்னேன். பையன் நிறைய பேர் இருக்கிறாங்களா, நெப்பு சிக்கலையாமா, அதனால வந்து அவர் பாதத்தை படிக்கிறதா ஸ்ட்ரைட்டா வந்தாரதா. நீங்க நான் அவனுடைய பாதங்களை பணிய மாட்டேன். பணிய மாட்டேன் ஏனென்றால் இந்த உலகத்திலே சிவபெருமான் என்று தான் என்ற கர்வத்துல என் தாய் உடல் பாகத்தை விட்டு காட்டுல அனாதியாக இருக்கிறான். அதனால இந்த சிவபெருமான் உன் மகனுடைய பாதத்தை பணிய வேண்டும். வேண்டிய வரங்களை வாங்கி பாதத்தை பணிந்தால் உயிராவது மிஞ்சும். ஒருவேளை பாதத்தை பணியலன்னா அப்படி ஈரு தனியா, குண்டிகை தனியா, தலைக்கறி தனியா, செப்பகரி தனியா, தாருகறி தனியா, அலுவச்சி வருது கண்ணால, போட்டிக்கறி தனியா, காது கறி, மூக்கு கறி, கண்ணு கறி, கறி அல்ல பாட் போட்டா பிரிச்சு அப்படி ஒரு கையில் அள்ளி புக்குன்னு தின்னு போடணும். கரெக்டா இருக்குங்க. வாய்க்கு அது கரெக்டா இருக்கும். அப்படியா? ஆமாங்க. போய் உடனடியா கூட்டிட்டு வா. வச்சியா கரெக்டா இருக்கும். சாமி, அவரு பார்த்து நீ தான் பண்ணிடுமா. நீ வந்து அவர் பார்த்து தான் பண்ணிய முடியாதான். அவர் வந்து அதனால சீக்கிரம் வந்து படிச்சா விசிராத்து போகுமா. சித்தர்களும் பக்தர்களும் கரை கொட்ட மகாரசிகள் எல்லாம் என்னுடைய பாதத்தை பணிந்து வேண்டியவர்களை வெற்றி செல்கிறார்கள். ஆனா இவனுடைய பாதத்தை நான் பணிஞ்சா உசுறு போவோம். என்னடா அவ்வளவுதான் உழைக்கிற மாதிரி இல்ல. நீ கறி தனியா, ஈரல தனியா, கிட்னி தனியா, தலை தனியா, காலு தனியா பிரிச்சு போடுவானாமா. அப்படியா? அவன் நல்ல முறையா சொல்றப்ப நாமளே போயிருந்தா நல்லது. அப்பேற்பட்டவனை பார்ப்பது மிக சிறந்தது. அதனால பார்க்கலாமா? பட்டாதான் புத்தி வருகிற போலாம். என்னை தேடி வந்திருக்கிறாய். உனக்கு என்னப்பா வர வேண்டும்? என்னுடைய பாதத்தை பண்ணது வேண்டிய வரகளை பெற்று செல். அடே மூடனை, அடக்கிடா வாய் அரண்மனை நாயே, என்னுடைய திருமடி பாதத்தை பணிந்தால் உயிர் பச்சையாவது பிச்சையாக போடுவேன். ஒருவேளை மறுத்தால் ஈர்ல தனியா, குண்டிகை தனியா, தலை தனியா, அப்படியே பாட்பாட்டா துரிச்சி அப்படி மீனுக்கு எரியாக்கி விடுவேன். யாரு எந்த ஊரு? இந்த கைலமலையை தேடி வந்திருக்கிறாய். உன்னுடைய பேர் என்ன? உன்னுடைய ஊர் என்ன? நாடு என்ன? நகரம் என்ன? உன் தாய் தந்தை? என் பெயரோ கபாலத்துறை. சரி. என் தாயோ கரிய காளி அம்மன். சரி. என் நாடோ திருவேலற்காடு. திருவேலாங்காட்டிலே என் தாயினுடைய பாதத்தை மும்மூர்த்தி அவர்கள் பணியவில்லை. நேற்று தினத்திலே என் தாய்க்கு முழுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதல்லவா? அதாவது சக்திக்கும் இந்த சிவனுக்கும் வாக்குவாதங்கள் எப்பொழுதாவது ஏற்படுவது உண்டு. ஆமா. அந்த வாக்குவாதத்திலே என் தாய்க்கு என்ன சாபத்தை கொடுத்தாய்? இதோ மனத்திலே கரிய காரியாக போகக்கிறவா என்று நான் சாபத்தை கொடுத்தேன். அந்த கரிய காளியம்மன் மும்மூர்த்தி தேவர்களை சிறப்பிடிக்க வேண்டும் என்றால் கையில் இருக்கும் கபாலத்தின் வழியாக அசுரனை பிறக்க வைத்து அவனுக்கு என்று வீரபால் வீரச்சாட்டி வேணுகின்ற வரங்களை கொடுத்திருக்கிறார். அதனால உன் உயிர் வேண்டும் என்றால் என் தாயினுடைய பாதத்தை, அதாவது உன் மனைவியினுடைய பாதத்தை பணிய வேண்டும். சாதாரணமாக காலோடு சோரம் செய்யக்கூடிய கமலாண்டி பொம்மச்சாதியினுடைய பாதத்தை நான் பணிவதா? முடியுமா? முடியாதா? முடியாதடா உடனே கொடிய பாதம். இதெல்லாம் காணுங்க. இருங்க வரேன். 2
காட்டிலே ஓடிவிட்டான் ஈஸ்வரன். அதனால மும்மூர்த்தி தேவர்களை சிறுபிடித்து விட்டோம். மும்மூர்த்தி தேவர் பிடிச்சிட்டுமா? மும்மூர்த்தி தேவர்களை இப்பொழுது எங்க போகணும்? எங்க போகணும்? சங்கு துபாரை சங்குதாரே போகணும். அந்த ஸ்ரீமந்த கண்ணனை சிறுபிடிக்க வேண்டும். மும்மூர்த்தி தேவர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. ஆமா, சரிங்க. ஸ்ரீமந்த கண்ணனை சிறுபிடித்து அனைத்து தேவர்களும் தாயினுடைய பாதத்தில் போட வேண்டும். போடணும். போலாமா? வாங்க போலாம். சங்கு துபாரை போலாமா? போலாங்க. வா. இதே விதமாக சிவபெருமானை சிறைப்பிடித்தார் கபாலசூரன். நீ இருப்பதா ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறார் மும்மூர்த்தி தேவர்ல. ஸ்ரீமந்த கண்ணனை மட்டும் சிறைப்பிடிக்கிற சொல்லி இப்ப சங்குதுவாரை தேடி ஸ்ரீமந்த கண்ணனை தேடி கபாலசூரன் போயிருக்காரு. இதே நேரத்தில் சங்குதுவாரை ஆண்டு வரக்கூடிய ஸ்ரீமந்த கண்ணன் சபைக்கு ஒரு விதம் காண்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.